தங்கலான் வந்திருக்கு காஸ்டியூமுக்கு. ஆனால் காஸ்டியூமுக்கு என்ன படம் கொடுத்தாங்க சார்? புஷ்பா. இது சொல்லும் போது சிரிப்பு வராது சார்? கடைசி விவசாயி மாதிரி படங்களுக்கெல்லாம் விருது கொடுக்கப்பட்ட போது வாழ்த்துறதுக்கே ஆள் இல்லை. அந்த நேரத்தில் தான் என்னுடைய குறும்படமும் தேசிய விருது பெற்றுச்சு. வாழ்த்துறதுக்கே ஆள் கிடையாது. இதுக்கெல்லாம் விருதுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு அந்த நடுவர் குழு பரிந்துரைக்கும். ஏன் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லாமல் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உதாரணத்துக்கு லாஸ்ட் இயர் தனுஷார் படத்துக்கு அந்த டான்ஸ் மாஸ்டருக்கு அவர் மேலே ஒரு வழக்கு இருந்தது. பாரதிராஜாட்ட எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் விஜய் சாரை கூப்பிட்டு போயிட்டு என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணுங்க எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் பல தடவை கேட்டிருக்கிறாரு. அதுக்கு பாரதிராஜா எனக்கு வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ் கண்ணன். ரொம்ப நன்றி சார். நீங்கள் ஜூரி மெம்பராக இருக்கீங்க நேஷ்னல் அவார்ட் ஃபிலிம் செலெக்ஷன் டீமில். இப்போது ஃபஸ்ட்டு கேள்வி, படத்தை எப்படி செலக்ட் பண்ணுறீங்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜூரி டீமை யார் செலக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன க்ரைட்டீரியா சார் இருக்குது? 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருது அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பு பிரபலமானதை விட அந்த விருது அறிவிக்கப்பட்ட பிறகு அது பின்னணி பேசப்படுற அந்த விவாதங்கள் அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் இருக்கும். சில சமயம் கூடுதலாக இருக்கும், சில சமயம் குறைச்சலாக இருக்கும். முதல்ல 10 விருது தமிழகத்துக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு நம்ம மகிழ்ச்சி அடையணும். விருது பெற்றவர்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். பல சமயங்களில் கடைசி விவசாயி மாதிரி படங்களுக்கெல்லாம் விருது கொடுக்கப்பட்ட போது வாழ்த்துறதுக்கே ஆள் இல்லை. அந்த நேரத்தில் தான் என்னுடைய குறும்படமும் தேசிய விருது பெற்றுச்சு. வாழ்த்துறதுக்கே ஆள் கிடையாது. எப்போ கடைசி விவசாயி மாதிரி படத்துக்கு வாழ்த்துறதுக்கே வரலையோ அவங்கெல்லாம் வேறு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு சர்ச்சை பண்ணுறதுக்கு அது எப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா முதல்ல ஒரு பேரலராக இருக்கிற ஒரு ரெகுலர் கமர்ஷியலாக இல்லாத ஒரு படத்தை ஒரு தேசிய அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னா அதை முதல்ல வாழ்த்தி இருக்கணும். ஸோ அது ஒரு விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 72வது தேசிய திரைப்பட விருதில் நான் ஃபியூச்சர் ஃபிலிம் அதில் அந்த கேட்டகரியில் நான் தமிழகத்துலேன்னா தமிழ்நாடு படத்துக்கு மட்டும் இல்லை, இந்திய படத்துக்காக தான் நான் ஜூரியாக போயிருக்கிறேன். ஃபியூச்சர் ஃபிலிம்னா எல்லாருக்கும் தெரியும், வெகுஜன சினிமா, முழுநீள திரைப்படம் தேட்டரில் பார்க்குறது, ஓடிடியில் பார்க்குறது, சேட்டலைட்டில் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இந்த நான் ஃபியூச்சர் ஃபிலிமில் இந்த ஷார்ட் ஃபிலிம், அந்த குறும்படங்கள், அப்புறம் ஆவணப்படங்கள் சொல்கிற அந்த டாக்குமெண்ட்ரி, அப்புறம் அனிமேஷன் படங்கள், இதுதான் நான் ஃபியூச்சர் ஃபிலிம் கேட்டகரின்னு வருது. இதில் ஃபியூச்சர் ஃபிலிம் பார்த்தா ஒரு டேரக்டர் காம்ப்ரமைஸ் ஆகணும், இது வியாபாரம் ஆகணும், இந்த படம் நாளைக்கு ஓடிடியில் போகணும், சேட்டலைட்டில் போகணும், தேட்டரில் எல்லாருக்கும் பிடிக்கணும், வெகுஜன மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ற அதுக்காக ஒரு படைப்பாளி நான் நினைக்கிறத முழுசாக பண்ண முடியாது. ஒரு வியாபார நோக்கமும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். அதே சமயம் மக்களுக்கு எதாவது சொல்ல முடியுமா அப்படின்ற கருத்தையும் மைண்டில் வச்சு சொல்லணும். ஆனால் நான் ஃபியூச்சர் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் ஒரு படைப்பாளி தான் என்ன, ஏன்னா அது காசு இது கிடைக்குன்றதுக்கெல்லாம் உத்தரவாதம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ வரப்போகுது. இப்போ சர்வதேச அங்கீகாரங்கள், விருதுகள், தேசிய விருதுகள் இது மாதிரி கிடைக்கப்பட்ட ஷார்ட் ஃபிலிமுக்கு, ஏன்னா என் படத்துக்கே ஒரு பெரிய ஓடிடி பிளாட்ஃபார்ம் உங்கள் படம் தேசிய விருது கிடைச்சது ஒன்று இருக்குது, இந்தியன் பனோரமாவில் அஃபிஷியல் செலெக்ஷனான உங்கள் படம் ஒன்று இருக்குது, இது மாதிரி ஒரு 4 படங்கள் அங்கீகரிக்கப்பட்ட 4 படங்களோட நீங்கள் கொடுங்க, உங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் நல்ல தொகைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனி ஷார்ட் ஃபிலிமுக்கும் பிளாட்ஃபார்ம், ஓடிடி பிளாட்ஃபார்முகளில் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அந்த அடிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு படைப்பாளி இந்த நான் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணும்போது, ஒரு குறும்படம் இது மாதிரிலாம் பண்ணும்போது யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆக போகிறது. ஏன்னா அதுக்கு ஒரு கமர்ஷியல் ப்ரொடியூசர் கிடையாது. அப்படியே நண்பர்கள் பணம் போட்டாங்க, இல்லை அவங்களே பணம் போட்டாலும் டே இப்படி தான் எடுக்கணும், கதைக்குள்ளெல்லாம் தலையிடு அப்படின்ற விஷயங்கள், ஒரு நடிகர் உள்ளே சீனை மாற்று அப்படின்ற விஷயங்களும் கிடையாது. ஒரு ரத்தமும் சதையுமா இயல்பாக ஒரு படைப்பாளி என்ன நினைக்கிறானோ அப்படிப்பட்ட படைப்பு தான் நான் ஃபீச்சர் ஃபிலிமில் வருது. ஸோ இந்த முழுநிலை திரைப்படங்கள் பார்க்குற பார்வை வேறு, இந்த நான் ஃபீச்சர் ஃபிலிம் படங்களை பார்க்குற பார்வை வேறு. ஏன்னா இது முழுக்க கலைப்படைப்பாங்க. ஆனால் முழுநிலை திரைப்படங்களை பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 25-30 வருஷத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு தேசிய விருது பெற்ற படம்னு சொன்னால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், ஸ்லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தன்மை இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்களே எடுக்கிறத விட்டுட்டாங்க. வழக்கமான இருக்கிற வெகுஜன சினிமாவும் சேர்த்து தான் தேசிய விருது கலந்து வழங்கப்படுற ஒரு தன்மை மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியோட தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இந்த ஜூரிஸை செலக்ட் பண்ணுறது எந்த அடிப்படையில் அப்படின்ற மாதிரினா, நேஷனல் அவார்ட் ஜூரிஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு நீண்ட நெடிய ஒரு திரை அனுபவமிக்க படைப்பாளிகள் அல்லது திரைப்படத்துறையில் டெக்னீஷியனாக இருக்கிறவங்க, சில சமயங்களில் சினிமா கிரிட்டிக் பத்திரிகையாளர்கள், தொடர்ச்சியாக சினிமாவை பற்றி எழுதக்கூடியவங்க, சினிமாவை ரொம்ப நுட்பமாக அலசி ஆராய்ஞ்சு பத்திரிகை எழுதக்கூடியவங்க, ஆர்டிகல்ஸ் எழுதக்கூடியவங்க, இந்த மாதிரியான ஆட்களை கூப்பிடுவாங்க.
100% அதுக்கு தகுதியான ஆட்களை தான் வந்து கூப்பிட்றாங்க. க்ரைட்டீரியா அப்படின்னு ஒரு பயோடேட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்க முடியாது, இதுக்கான ஒரு இதுதான் அப்படின்னு. சினிமா ஒரு நீண்ட கால சினிமாவுடைய தொடர்பில் இருக்கிறவங்க, சினிமா அனுபவம் மிக்கவங்க, பலமொழி படங்களை தொடர்ச்சியாக பார்த்து ஏற்கனவே தொடர்ச்சியான அனுபவம் மிக்கவங்க. 2000லேயே வந்து காலையில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் கண்டினியூவாக டெல்லியில் வந்து தொடர்ச்சியாக வந்து உலக திரைப்படங்களை பார்ப்போம். இந்திய பன்மொழி படங்களை பார்த்து எனக்கு சிறு வயதுலேருந்தே அந்த பழக்கங்கள் இருக்குது. அதோடைய நீட்சியாக தான் வந்து என்னுடைய படங்களுக்கு தேசிய விருது கிடைக்க போகுது. நானும் தேசிய விருது எனக்கும் எடுத்தோன்னே கிடச்சிடல. நானும் 10 வருஷமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமில், அதுவும் என்னுடைய படத்துக்கு தயாரிப்பு இயக்கத்தில் மியூசிக்கு கிடச்சிருக்கு. அது மாதிரி வந்து நானும் தொடர்ந்து தான் முயற்சி எடுத்திருக்கேன், சோர்வு அடைஞ்சதில்லை. அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸில் என்னுடைய திரைப்படங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது அஃபீஷியல் செலெக்ஷன் ஆகிருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்டோட படங்கள் ப்ரைவேட்டாக உலகம் முழுக்க ஆகிறத விட இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த இந்தியன் பனோரமாவில் வந்தது அப்படின்றதெல்லாம், நான் நடித்த படங்கள்லாம் டைரக்ஷன் பண்ணது, நான் ப்ரொடியூஸ் பண்ணது வந்தது அப்படின்றதெல்லாம் இந்த அனுபவங்கள் இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். மற்றவங்களும் வந்து சினிமா துறையில் படைப்புத்துறை இல்லாமல், இந்த படைப்புத்துறைனா நம்ம இயக்கம் மட்டும் இருக்கலாம். படைப்புத்துறை ஒரு ஃபைட் மாஸ்டராக இருந்தாலும் டான்ஸ் மாஸ்டராக இருந்தாலும் அதுவும் ஒரு படைப்புத்துறை தான். அந்த துறையிலையும் நீண்ட அனுபவம் மிக்கவங்க, உலக படங்கள் தொடர்ச்சியாக பார்த்து அனுபவம் மிக்கவங்க, மற்ற இந்தியன் பனோரமா அந்த மாதிரி சர்வதேச திரைப்பட விழாவுக்கு ஜூரியாக இருந்தவங்க, அந்த அனுபவம் மிக்கவங்க அப்படி கொண்டு வந்து தான் இதில் வந்து ஜூரியாக இதாகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அழைக்கிறாங்க. இந்த வருடம் கூட சில பேர் அழைச்சிருக்கிறாங்க. இது என்னென்னா, இந்த ஜூரியாக போகிறதுல என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப சின்ன நுட்பமான விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. நம்ம மேலோட்டமாக நினைக்கிற மாதிரி இதில் யாருடைய அழுத்தமோ அரசியல் திணிப்பு அப்படின்றது இல்லை. ரொம்ப அப்ளை பண்ணுறது தொடங்கி அந்த படங்களை செலக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ்லேருந்து நிறைய இது வந்து ஒட்டுமொத்த இந்திய சினிமாவுக்கான செலெக்ஷன் அப்படின்னு வரும்போது, சிலருக்கு அவங்களுடைய ரசனை, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், சில சமயம் அந்த கீழேருந்து வரும்போது ரீஜனல் லாங்குவேஜ்லேருந்து தொடங்கும்போது இறுதி வரைக்குமே சில பேருக்கு ஒரே படமே தொடர்ச்சியாக பிடிச்சிருக்கும். அதில் வர மெஜாரிட்டியான விஷயங்கள், சில சமயம் மெஜாரிட்டியாக வரும்போது ஒருத்தர் மட்டுமே இல்லை நீங்கள் மெஜாரிட்டியாக இருந்தாலுமே கூட இந்த படம் சொல்ல வரிய கருத்து வந்து ரொம்ப வீரியமானது, இந்த படம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த நியாயத்தை நிரூபித்து அவங்க நினைக்கிறத கொண்டு வர்றதுக்கும் இதில் சாத்தியங்கள் இருக்குது. பல மொழிகள்லேருந்து, பல மதங்கள்லேருந்து, பலதரப்பட்ட சமூக பிரிவுகள்லேருந்து வர்ற அந்த ஜூரிஸு, அதுவும் அந்த ரீஜனல் படங்கள்லாம் பார்த்த அந்த ஜூரிஸ் போக ஃபைனலாக இருக்கிற அந்த ஃபியூச்சர் ஃபிலிம் இருக்கிற அந்த 11 பேர், அது கிட்டத்தட்ட அந்த நெருப்பு நிமிடங்கள் தான் சொல்லணும். நம்ம போகிற போக்கில் கமெண்ட் அடிச்சுட்டு போகிற ஒரு விஷயங்கள் இருக்குது. சமூக பொறுப்புமிக்க ஒருத்தவங்க தான் அதில் இருக்கிறாங்க. நம்ம மேலோட்டம் பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றதுலாம் இல்லை. நீங்கள் அப்படியே இந்த சப்ஜெக்ட் விட்டு விலகி வந்தீங்கன்னா, யாருமே இந்த உலகத்தில் இவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யாரையும் மட்டமாக சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பாரதி ராஜாட்ட எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்து விஜய் சாரை கூப்பிட்டு போயிட்டு என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணுங்க எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் பல தடவை கேட்டிருக்கிறாரு. இதை பாரதி ராஜா ஒரு பேட்டியில் சொன்னார். அதுக்கு பாரதி ராஜா, எனக்கு பையனை வச்சு பண்ணுறதுக்கு எனக்கு தோணலை, எனக்கு கதை அமையலை, ரிஜெக்ட் பண்ணான்னு சொல்ல முடியாது, அவருடைய விஷயத்துக்கு பொருந்தி வரல, அவன் பையன் விஜய் வந்து எனக்கு பொருந்தி வரல அப்படின்ற மாதிரி பாரதி சார் வந்து பல தடவை வந்து விஜய் சாரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வந்து பாரதி சார் இறக்கும்போது யாருமே கோரிக்கை வைக்காமல் அதே விஜய் பெரிய ஸ்டார் ஆகி இன்றைக்கி சிஎம் ஆகி பாரதி சாருடைய அந்த மறைவுக்கு வந்து அரசு மரியாதையோடைய அவருடைய இறுதிச் சடங்கு நடக்குது. அதனால் நீங்கள் வந்து அலட்சியமாக இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க எப்படி ஜூரியாக போனாங்க அப்படின்ற மாதிரி அப்படி யோசிக்கிறத விட, அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பொதுவான தத்துவம், அதாவது என்னை பார்த்து பொறாமப்படாத, நான் கடந்து வந்த பாதையில் இருக்கிற அந்த வழியை பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையை நீ ஆசைப்படவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பின்னாடி அவ்வளோ அனுபவங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அவ்வளோ ட்ராவல் இருக்கும். அதாவது கண்ணை மூடிட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். இது நடக்குமா நடக்காதா, இதில் பொழைச்சி வருவோமா வரமாட்டோமா, இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்ற மாதிரி பெரிய ரிஸ்க்கெல்லாம் வந்து லைஃப்பில் எடுத்திருப்போம். அந்த ட்ராவலோட ஒரு வடிவமாக தான் ஒவ்வொரு பதவிகளும், ஒவ்வொரு ஒரு இருக்கையில் உட்காரக்கூடிய அந்த விஷயங்களும் நடக்கும். அதனால் வந்து இதுதான் தகுதி அப்படின்றத விட, ஒரு மனிதன் நீண்ட ட்ராவலில் தான் ஒரு பதவியில் வந்து உட்காரும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேருக்கே வந்து இந்த நேஷ்னல் அவார்டு எந்த டைப்பில் கொடுக்குறாங்க, எதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணுறாங்கங்கிற ஒரு டவுட் எதனால் வருதுன்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 1ல் புஷ்பா 2 இருக்குது, ஒரிஜினல் ஸ்க்ரீன் ப்ளேன்னு இருக்குது. நம்பர் 2ல் ஒரு மராத்தி படம் இருக்குது, அடாப்டட் ஸ்க்ரீன் ப்ளேன்னு. நம்பர் 3ல் ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதாவது டைலாக் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு லக்கி பாஸ்கர் இருக்குது. எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளேக்கு கீழே வர்ற ஒரு 3 கேட்டகரியாக அதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை மட்டுமே நான் என்ன சொல்கிறதுனா, ஒட்டுமொத்தமாக என்னென்ன காம்படிஷனுக்கு வந்துச்சு அந்த க்ரைட்டீரியாவில் பார்க்காமலே இதில் பார்க்கும்போது ஒரு வேரியேஷன் தெரியுது சார்.
ஏன்னா புஷ்பா 2க்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் அது வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கா? ஏன்னா நம்ம ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேன்னு என்ன படங்களுக்குலாம் நம்ம சோஃபார் இது நான் வரைக்கும் இன்டர்நேஷனல் மூவிஸ்க்கு நம்ம சொல்லியிருக்கிறோம்னு நம்மளுக்கு தெரியும். காட்ஃபாதர் வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு படம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒரு இன்செப்ஷன் ஒரு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே, ஒரு டெனட் ஒரு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம் இன்டர்நேஷ்னல் மூவிஸில். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம், வாட் எவர் நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்ட படங்களை வந்து சோஃபார் நம்ம பார்த்து எடுத்து அதுக்கு தான் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேன் கொடுத்துட்டு இருக்கும்போது புஷ்பா 2க்கு கொடுக்கும்போது அது ஒரு கேள்வி வராது சார்? தமிழ்நாட்டிலேருந்து கேமராமேன் முத்துக்கணேஷ் சார் போகிறாரு. இவர் வடநாட்டு படங்கள் பார்ப்பார். நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு மணிப்பூர் லாங்குவேஜ் அங்கேருந்து வர ஒரு டைரக்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டு படங்கள் பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய ரசனைகள் மாறுபடும். ஒருத்தருக்கு வந்து எனக்கு வந்து இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அடுத்த மேல்மட்டத்துக்காக கொண்டு போவாங்க. இல்லை இது ரீஜனல் படத்துக்கு விருதுக்கு தகுதியானது அப்படிம்பாங்க. சில படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறத வந்து சில படங்கள் காம்படிஷனில் ஃபைனலாக வந்து நிற்கும் போது ஆப்ஷனில் இருக்கும். அப்போது வந்து இதுக்கு வந்து மாநில மொழி திரைப்படத்துக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு படத்தை அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. இது வந்து படமே ரொம்ப நல்லா இருக்குது, இது மாநில மொழி ரீஜனல் லாங்குவேஜுக்கு ஒரு அவார்டு கொடுத்து இதை சுருக்கிற வேண்டாம், இது வந்து இந்திய லெவலில் சிறந்த படம் அப்படின்னு கொண்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி மேலே கொண்டு போவாங்க. அப்படி கொண்டு போகும்போது அங்கே உள்ள காம்படிஷனில் சில சமயங்கள் மிஸ் ஆகும் அந்த படங்கள். அப்போது ரீஜனல் கிடைக்க வேண்டியதும் மிஸ் ஆகிடும், மேலே போனாலும் மிஸ் ஆகிடும். இந்த 3 படம் போட்டியில் இருக்குது. புஷ்பா 2க்கு எப்படி ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுப்பீங்க, அதுவும் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே? இப்போ கீழேருந்து ஒரு குழு செலக்ட் பண்ணி அந்த ஃபைனல் 11 பேர் இருக்கும்போது அந்த 11 பேரும் கீழேருந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த படங்கள்லேருந்து எடுத்து அதில் எது அப்படின்றத அவங்களுடைய அந்த பார்க்கக்கூடியவங்களோட மனநிலையை பொறுத்து டிசைட் ஆகும். பார்க்கக்கூடியவங்களுடைய ரசனை, அவங்களுடைய மனநிலை, அவங்களுக்கு எது அந்த நேரத்தில் ஈர்த்துது அப்படின்றத பொறுத்து டிசைட் ஆகும். அப்படியே டிசைட் ஆனாலும் நான் ஏற்கனவே பகிர்ந்துக்கிட்ட மாதிரி இதுக்கெல்லாம் விருதுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த நடுவர் குழு வந்து பரிந்துரைக்கும். ஏன் வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லாமல் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து தனுஷார் படத்துக்கு வந்து அந்த டான்ஸ் மாஸ்டருக்கு அவர் மேலே ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கு சரியாக தப்பாக நிரூபிக்கப்பட்டுச்சா இல்லைங்கனாலும் வழக்குன்னு ஒன்று வந்துருச்சு அவங்க மேலே, ஒரு பெரிய வழக்கு. சாதாரண பொட்டி கேஸுனா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பெரிய வழக்கு, இந்த தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய சென்சிட்டிவான ஒரு வழக்கு இருந்ததுன்னா அதுலேருந்து நீக்கப்படும். அதனால தான் அந்த குழு வந்து பரிந்துரைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். கீழேருந்து ஒரு செட்டப் வந்து வடிகட்டி கொண்டாந்து அந்த செகண்ட் ஸ்டேஜ் வந்திருக்கும்போது அந்த 11 பேர் அந்த தேர்ந்தெடுக்கல அவங்களுக்கு ஒரு சாய்ஸாக எடுத்துக்கும் போது நம்ம வந்து மக்கள் சில சமயங்களில் எதிர்பார்க்குற படங்களும் இருக்கும், எதிர்பார்க்காத படங்களும் இருக்கும். அப்படியான நடக்கிற ஒரு விஷயந்தான். அவங்களுடைய ரசனை, அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கான உரிமை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில சமயங்களில் வந்து நிற்கும். அஸ் அ ஜூரியாக உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குமா சார் ஆர்கியூ பண்ணுறதுக்கோ, அல்லது வந்து உங்களுடைய தரப்பு நியாயத்தையோ அல்லது உங்களுடைய தரப்பு விவாதத்தையோ அங்கே முன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும்? நிச்சயமாக நான் ஃபீச்சர் ஃபிலிமில் நிச்சயமாக நான் பண்ணேன். நான் தமிழுக்காக வந்து வேற ஒரு மொழி படத்துக்காக நிச்சயமாக நான் அதை பண்ணேன். அந்த படம் வந்து ரொம்ப என்னை பாதிச்சிருந்தது. பர்டிகுலராக நான் இந்த படத்துக்காக மெனக்கட்டேன்னு சொன்னால் அந்த டீமுக்கிட்ட நான் ஏதோ நட்பாக பார்க்குறேன்ற அப்படின்ற வந்துடக்கூடாதுன்றக்கா படத்தோட பேர் நான் சொல்லலை. வேறு ஒரு மொழி படத்துக்கு வந்து நான் வந்து அதுக்காக நான் வந்து அது நியாயங்களை எடுத்து வச்சேன். நாங்கள் 7 பேர் நான் ஃபீச்சர் ஃபிலிமில் 6 பேர் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. எனக்கு வந்து இல்லை இந்த படம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் ரொம்ப ஆழமாகவும் நியாயமாகவும் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் நான் சொன்னேன்னு சொன்னால் அந்த 6 பேருடைய அந்த மெஜாரிட்டியும் உடைச்சி நான் முடிவு பண்ணுறதை உள்ளே கொண்டாட முடியும். அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் நிச்சயமாக நடக்காது. அது வந்து நிச்சயமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி அது நெருப்பு நிமிடங்களாக இருக்கும், அதில் நிறைய விவாதங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட இவங்க வந்து வாழ்க்கையில் அதுக்கப்புறம் சந்திச்சுக்குவாங்களா சந்திக்க மாட்டாங்களான்ற அளவுக்கு விவாதங்கள் நடக்க தான் செய்யும். அப்படி ஈஸியாக அது நடந்து வெளியில் வந்துடுறது இல்லை. சில சமயங்களில் சில உணர்வுகள் வந்து மேலோங்கி நிற்கும், சில சமயங்களில் சில உணர்வுகள் வந்து புறந்தள்ளப்படும். எல்லாம் கலந்து ஒரு விஷயங்கள் கலந்து. ஆனால் ஃபைனல்னு ஒரு முடிவு எடுக்கும்போது, ஒரு முடிவுன்னு ஒன்று எடுத்துட்டா, அந்த பரிந்துரை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா அந்த ஜூரி ஹெட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தலைமையில் அந்த சைன் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் யாரும் எந்த கருத்துக்களும் நாங்கள் பகிர்ந்துக்க மாட்டோம். அது வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கும். இப்போ வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் செலெக்ஷன் ஜூரியில் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து கலா மேம் ஆரம்பத்துலேருந்து முத்துக்கணேஷ் சார் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் கலா மேம் இருக்காங்க, பாரம் படம் நேஷனல் அவார்டு வாங்கினாங்களே பிரியா மேம் அவங்களும் இருக்காங்க. அதாவது இங்கே ஜூரி ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அங்கே இருந்து அந்த 11 பேருக்கு சப்மிட் பண்ணப்பட்டுரும். அவங்க அதுலேருந்து 4 பேர், நார்த்துக்கு ஒரு 4 பேர், சவுத்துக்கு ஒரு 4 பேர், நார்த் ஈஸ்ட் அந்த மாதிரி. ஆனால் இங்கேருந்து அதை கொடுத்து இப்போ இங்கே ஒரு 100 படம் வந்திருக்கும் சார், இந்த 100 படத்தையும் எல்லாரும் பார்ப்பாங்களா அல்லது 4 பேர் பார்த்து அதுலேருந்து பரிந்துரைப்பாங்களான்னு கேட்குறேன். இப்போது 400 படங்கள் இருக்கு இல்லையா, முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 400 படங்களே நம்ம சம்மந்தப்படாதவங்களாக இருக்கணும். ஃபியூச்சர் ஃபிலிம் பார்க்குறவங்களும் நான் ஃபியூச்சர் ஃபிலிமில் 161 படமும் சம்மந்தப்படாதவங்களாக இருக்கணும். இதுதான் அடிப்படை விஷயம். அடுத்து வந்து அந்த முதல் நிலையில் பார்க்கப்பட்டு மேல்நிலைக்கு வரும்.
அந்த கடைசி இருக்கிறவங்க வந்து 400 படத்தையும் பார்த்தவங்களா இருக்க மாட்டாங்க. கடைசியில் இருக்கவங்க வந்து அவங்க விருப்பப்பட்டால் பார்க்கலாம். சில ஜூரிஸ் வந்து நான் அவ்வளவும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. சில ஜூரிஸ் பார்த்துருப்பாங்க. இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கொண்டாந்து வச்சுருக்கீங்க, ஆனால் கீழே உள்ளவங்க செலக்ட் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கும்போது எல்லாருக்குமே அந்த 11 பேருக்குமே 400 படம் பார்க்குறதுக்கான நேரம் அமையாது. அவங்க எவ்வளோ நாள் அங்கே இருக்க விரும்புகிறாங்க, எவ்வளோ நாள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. எல்லா நாளும் ஒரே குறிப்பிட்ட நாளில் இருந்திருக்க மாட்டாங்க. சில பேர் வந்து நான் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. சில பேர் வந்து அந்த 400 படம் அந்த ஃபைனலாக இருக்கிறவங்க கீழேருந்து வடிகட்டி கொண்டாந்தது இருக்கு இல்லையா, அந்த ஃபைனல் இருக்கு இல்லையா, 2வது அந்த கட்டத்தில் இறுதி வடிவத்தில் இருக்கு இல்லையா, அந்த இறுதி வடிவத்தில் உள்ளதான் பார்க்குறதுக்கான சந்தர்ப்பமும் சில சமயங்களில் ஏற்படும். தங்கலான் வந்திருக்கு காஸ்டியூமுக்கு, ஆனால் காஸ்டியூமுக்கு என்ன படம் கொடுத்தாங்க சார்? புஷ்பா. இது சொல்லும் போது சிரிப்பு வராது சார்? லைக் என்ன ஏன்னா ஒரு ஃபிலிமில் நம்ம வந்து ஒரு டேரக்டர் ஆகணும் அல்லது என்ன சொல்கிறது, ஒரு நிறைய ஆஸ்பிரேஷன். அதான் அது வந்து நீங்கள் மேலோட்டமாக சொல்லும்போது அப்படி ஒரு விஷயம் இருக்கும். இப்போது அப்ளை பண்ணும்போதே நிறையா ப்ராசஸ் இருக்குது. அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு இந்த பிரிவின் கீழே இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். காஸ்டியூமுக்கும் போட்டிருப்பாங்க, காஸ்டியூமர் பேரும் போட்டிருப்பாங்க, போடாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க அப்ளை பண்ணும்போது சிறந்த இந்த பீரியடு படம் இதுக்காக நாங்கள் ஃபோக்கஸ் பொதுவான கேட்டகரியில் அப்ளை பண்ணுறோன்னு ஒன்று இருக்கும். அப்ளை பண்ணும்போது என்ன கேட்டகரி பர்டிகுலராக எதாவது கேட்டகரி நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா அப்படிங்கும்போது அந்த கேட்டகரி சொல்லும்போது மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் விட்டுட்டு அந்த கேட்டகரியில் காம்படிஷன்லேயே அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு படம் வந்து ஒரு தமிழ்லேருந்து ஏதோ ஒரு லாங்குவேஜோ ஏதோ அங்கே வடக்கேருந்து ஏதோ ஒரு படம் அனுப்புகிறாங்க அப்படிங்கும்போது நான் இந்த கேட்டகரியில் விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னா அவங்க பெஸ்ட்டு லிரிக்குக்கோ பெஸ்ட்டு மியூசிக்குக்கோ அந்த மாதிரி காம்படிஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வர்றதை விட இது வந்து இந்த கேட்டகரியில் அவங்க அது மேஜரான இந்தியாவுக்கான சிறந்த படத்துக்கான இந்த பிரிவில் சிறந்த வரலாற்று படம், சிறந்த சமூக நீதி படம், சிறந்த குழந்தைகள் படம், இந்த இதில் இந்தியாவுக்கான காம்படிஷனில் அதுக்கு முன்வைக்கப்படும் போது இந்த காஸ்டியூமு மற்ற விஷயங்கள் மியூசிக்கு மற்ற விஷயங்கள் வந்து அந்த படத்தில் கன்சல்ட் பண்ணுறதை விட அதோட ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஆல் இண்டியா காம்படிஷனில் இதுவும் காஸ்டியூமும் தேசிய விருது தான், அதுவும் ஜனாதிபதி விருது தான் காஸ்டியூம் கொடுத்தாலுமே. ஆனாலுமே வந்து அந்த மெயின் இதில் வந்து அங்கே மோதிக்கிட்டு நிற்கும். 1-2 பக்கமாக மோதிக்கிட்டு. அப்படி மோதுற அளவுக்கான படங்களா அதுன்னு கேட்குறேன். இல்லை வெளியில் நீங்கள் இந்தியா முழுக்க உள்ள படங்கள் எல்லா படத்தையும் நீங்கள் பார்க்கணும். தேசிய விருது வாங்கின எல்லா படத்தையும் பார்த்துட்டு அது ஒரு தனியாக வந்து ஒரு என்ட்ரி பண்ணணும். அதுக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து நாங்கள் இப்போ கோரிக்கை வச்சுருக்கோம். தேசிய விருது கொடுக்கப்பட்ட பிறகு அத்தனை படங்களையும் வந்து மக்களுக்கு டெல்லியில் திரையிடுறாங்க. தேசிய விழா முடிஞ்ச பிறகு டெல்லியில் திரையிடுறாங்க. அதை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் செய்யுங்க. இங்கே உள்ள கிரிட்டிக்கு, இங்கே உள்ள சினிமா ஆட்கள், இங்கே உள்ள மக்கள் வந்து எல்லாத்தையும் அதை பார்க்கட்டும். ஓகே, அப்போ வந்து பேசுனாங்கன்னா அப்போ வந்து உறுதியாக பேசலாம். இந்த படத்தை விட இந்த படம் நீங்கள் எப்படி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அப்படின்ற உறுதியாக பேசலாம். இப்போ ஒரு காஸ்டியூமுக்காக ஒரு படத்தை சொல்லிட்டீங்கன்னா அது காஸ்டியூமுக்கான போட்டிக்குள்ளேயே இல்லாமல் அதை தாண்டி சிறந்த இந்திய லெவலில் சிறந்த படத்துக்கான காம்படிஷன் அந்த ஃபோக்கஸ் அந்த விஷயங்களே இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது அப்படி செலக்ட் பண்ணும்போது எல்லா படத்துக்கும் உட்காந்து காஸ்டியூம் 100 படத்தையும் காஸ்டியூம் செக் பண்ணி 200 படத்தையும் செக் பண்ணணும். ஒரு சில படங்கள் வந்து எனக்கு இந்த கேட்டகரி அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேட்டகரிக்காக நான் காம்படிஷன் மட்டுமே அப்போ ஜஸ்ட் மிஸ் ஆகுறது அப்படின்றதுக்கு இது பெட்ரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து நிற்கும். அதுதான் உதாரணத்துக்கு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே வச்சுங்களேன், ரொம்ப பிடிச்சிருக்கும், இது வேண்டாம், இது வந்து ரீஜனல் அவார்டு வேண்டாம், சிறந்த தமிழ் படம் சிறந்த தெலுங்கு படம் லிஸ்ட்டில் இது ஒதுக்க வேண்டாம், இது வந்து ஆல் இண்டியா காம்படிஷனில் தூக்கி வைப்போன்னு இவங்களே ரொம்ப நேசித்து தூக்கி வைக்கிற ஒரு படம். அதாவது ஒரு குழந்தைகிட்ட வந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அது கலந்துக்க போகுது, அது கலந்துட்டு நான் பரிசு வாங்கணும், இதில் எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஒரு பிடி மாஸ்டர் வந்து இல்லை நீ வந்து நான் நல்ல டேலண்ட் இருக்குது 500 மீட்டரில் கலந்துக்க அப்படின்னு சொல்லும்போது 500 மீட்டருக்கும் அந்த குழந்தைக்கு தகுதி இருக்குது. அப்போது 100 மீட்டர் ஏதாவது ஒன்று தான் கலந்துக்க முடியும். ஸோ இப்போ 100 மீட்டர் தூக்கிட்டு நீ வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கி 500 மீட்டரில் உட்கார வைக்கிறாங்க போது 500 மீட்டரில் கொஞ்சம் ஒரு மைக்ரோ செகண்டில் வந்து அந்த குழந்தை மிஸ் ஆகி அப்போ மிஸ் ஆனால் என்ன பரிசு கிடைச்சா கிடைக்கலன்னு பார்த்தா அந்த குழந்தைக்கு பரிசு கிடைக்கல. அந்த இதில் வந்து அந்த விழாவில் அந்த குழந்தை வந்து பார்வையாளர் தான் உட்காந்துருக்கு. அது மாதிரி சில படங்கள் வந்து ஏன் சின்னதாக இதை மதிச்சுக்கிட்டு பெருசாக தூக்கி வச்சு பெரிய காம்படிஷனில் கடைசி இதில் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் நினச்ச சில படங்கள்லாம் அந்த லிஸ்ட்டில் இருந்திருக்கு. நீங்கள் குறிப்பிடாத சில படங்கள் அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் இருந்திருக்கு. அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் காம்படிஷன் வரும்போது இது ஒன்றும் மிஷின் செலக்ட் பண்ணுறது கிடையாது. இதில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் இருக்கா, இத்தனை மனது அங்கே உட்காந்துருக்கேன் ஒரு மனிதன் அவனோட மனதால் தான் அதை வந்து செலக்ட் பண்ணுறான். அது வந்து ரொம்ப அறிவுபூர்வமாகவோ ரொம்ப ஒரு இதில் இத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்லாம் பார்த்து செலக்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ அவனுக்கு இதை விட அது பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனால் அது பெட்டரா சார்? இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு தோணுது ஆக்சுவலாக ஒரு மிஷின் செலக்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஒருத்தருடைய மனநிலை, இப்போ நான் வீட்டிலேருந்து கோவமாக வந்தேன்னா இல்லை சார், நான் வீட்டிலேருந்து கோவமாக வந்தேன்னா நான் படத்தை சிறு தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் ஒரு மன ரீதியாக நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், பண ரீதியாக ஒரு கஷ்டம் இருக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு எமோஷனில் பார்ப்பாங்கல்ல. அப்போ அந்த படம் இப்போ ஒரு சந்தோஷமான படம் தான் சிரிச்சு பார்த்து அந்த படத்துக்கு அதிக மார்க் போட்டுருவாங்க. மிஷினுக்கு அந்த எமோஷன்லாம் கிடையாது. ஒழுங்காக அந்த படத்தை போட்டால் அதை அப்டேட் பண்ணி அது ஒரு நல்ல மார்க் கொடுத்துருவோம். ஏன் கேட்குறேன்னா நான் திருப்பி சொல்கிறேன், ஏன்னா ஏன் கேட்குறேன்னா இப்போ இந்த ஒரு படங்கள்
போட்டிக்கு வந்து வின் பண்ணுதில்ல சார், வின் பண்ணுறது அட்லீஸ்ட் பக்கத்துலேயாவது இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருந்திருக்குன்ற. பக்கத்தில் வரலன்னு நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. அதான் சார் வின் பண்ணது. நான் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கே சொல்கிறேன் சார், அந்த 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 லைனில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிற புஷ்பா 2க்கு சார் டிஃபால்ட்டாக நார்த் இந்தியாவிலேருந்து மகாராஜா பார்த்துருப்பாங்க சார், சைனா வரைக்கும் போய் ஹிட் ஆனிச்சு சார் மகாராஜா. அந்த ஸ்க்ரீன் பிளேயோட வேறு என்ன சார் ஸ்க்ரீன் பிளே இந்தியா சினிமா? நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அது ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே. நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நான் இந்த படம் இல்லை அப்படின்லாம் உதாரணம் சொல்ல. நீங்கள் கொரியன் படம் வரைக்கும் தான் நமக்கு வந்து பெரும்பாலான எல்லாருக்கும் கொரியன் படம் தான் தெரியும். ஒரு தேசிய விருதில் ஒரு வருஷம் நடந்த ஒரு விஷயம், அது இந்த வருஷம் நடந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். இந்த படம் தானே ஃபைனல் வரைக்கும் முடிவு செய்யப்படுது. கீழே இருக்க அத்தனை பேருக்கு பிடிச்சிருச்சு, மேலே இருக்க அத்தனை பேருக்கு பிடிச்சிருச்சு. நைட்டு 12 மணிக்கு போயிட்டு ஒரு படம் இந்த கொரியன் லாங்குவேஜை விட இன்னும் சின்ன உலகத்தில் சின்ன லாங்குவேஜெலாம் படம் எடுத்து அது வந்து பிரபலம் அடையாமல், ஆனால் வந்து குறைவான பார்வையாளர்களால் கொண்டாடப்பட்டாலும் அந்த குறைவான பேர் உயிரை கொடுத்து நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாக சில படங்களாக இருக்குது. அப்படி ஒரு படத்தை பார்க்குறாங்க, கடைசி நிமிஷத்தில் தூக்குறாங்க அந்த படத்தை. நீங்கள் வந்து ஒரிஜினல் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுற, ஒரிஜினல் ஸ்க்ரீன் ப்ளேக்கு விருது கொடுக்கலான்னு முடிவு பண்ணுற படம் இது ஒரிஜினல் இல்லை, அங்கேருந்து அந்த படத்தோட தழுவல் தான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தான் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு கடைசியில் தூக்கப்படுது. அதனால் வந்து அது தெரியாமல் நம்ம இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட்னு நம்ம முடிவெடுக்க முடியாது. அதை கடைசி நேரத்தில் கண்டுபிடிச்சா கூட அதை தூக்கிடுவாங்க. இப்போ நிறைய பேர் மஞ்சுபிள் பாய்ஸ் சொல்கிறாங்க. மஞ்சுபிள் பாய்ஸ் உதாரணத்துக்கு, மஞ்சுபிள் பாய்ஸுக்கு இது நடந்துச்சு, நடக்கலை, நடக்குமா நடக்காதான்ற பற்றி நான் சொல்லலை. மஞ்சுபிள் பாய்ஸு குணா பாட்டு இல்லைன்னா அந்த படத்தில் விறுவிறுப்பு இருக்குமா? அந்த படத்துக்கு ஒரு விருது கொடுக்குற மனநிலை மாறலாம் இல்லையா? எப்போயோ அந்த படம், அந்த குணாவோட பாட்டு, அந்த பாட்டை தூக்கிட்டு பார்த்தோம்னா இதில் எனக்கு உணர்ச்சியே இல்லை, நான் விரும்பலை, கொண்டாட விரும்பலைன்னு முடிவெடுக்க இருக்காங்க, சொன்னவங்களும் இருக்காங்க. அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது ஜூரிஸ்க்கும் இருக்கலாம் இல்லையா? இதுக்கு நடந்துச்சு நடக்கலன்னு சொல்லலை. அந்த மாதிரி இது நேரடியாக தெரியுது, சில விஷயங்கள் நேரடியாகவே தெரியாது. அவன் போயிட்டு நைட்டு ஒரு படத்தை பார்த்துட்டான், அந்த படம் இதுதான் சொல்லிட்டு எல்லார்ட்டையும் காமிக்கிறான். மறுநாள் வந்துட்டு சரி இப்போ ஓகே நம்ம இப்போ படம் பார்க்குற நேரம் பார்க்க வேணாம், நைட்டு உட்காந்து ஹோட்டலில் பார்ப்போம்ட்டு ஒரு நாள் விட்டு மறுநாள் டிசைட் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் டிசைட் பண்ணுவாங்க சார். இப்போ வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது சார். அது வந்து நம்ம வந்து காதால் கேட்குறது, கண்ணால் பார்க்குறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டோரிக்கு கொடுக்கும்போதுங்கிறது வேறு. பட் கண்ணால் பார்க்கும்போது செம்மையாக நடிக்கிறான்டால அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம், செம்ம மியூசிக்ப்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு அது பார்த்தாலே தெரியும்ல, ஒரு கேமரானா கேமரா ஒர்க். இது ஒரு 5 படம் பார்க்குறோம், இந்த படத்தில் தான் கேமரா ஒர்க் சூப்பர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். 5 பேருமே ஒருமித்த குரல்லே சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து மன ரீதியாக முடிவெடுக்கிற ஒரு விஷயம் இல்லை, பார்த்தாலே தெரியும். எவ்வளோ நம்ம ஒன்று சொன்னாலும் அந்த விஷுவலாக பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். கதைங்கிறது வேறு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜானர் பிடிக்கும். ஒருத்தவங்களுக்கு காமெடி பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு லவ் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு எமோஷன் பிடிக்கும், ஒரு ஃபேமிலி ட்ராமா பிடிக்கும், இது மாதிரி இருக்கும். பட் when it comes to இப்போ ஆக்டிங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேப்டன் மில்லருக்கு ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு கொடுத்துருக்குறாங்க தனுஷ் சாருக்கு. ஸ்பெஷல் மென்ஷனில் உங்களுக்கு தமிழ் மூவிஸில் வேறு எந்த ஆக்டரும் தெரியலையா? எவ்வளோ நல்ல நல்ல படங்கள், எவ்வளோ நல்ல நல்ல ஆக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு படத்துக்கு கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ப்ராப்பர் இல்லைன்றது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அத்தனை படங்களும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எது முன்னாடி வந்து நிற்கிது, எது பின்னாடி வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு. ஆடு ஜீவிதத்தை விட கேப்டன் மில்லரில் வந்துட்டு இவர் நல்லா நடிச்சிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு கேள்வியாக தானே சார்? இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024 சென்சாரான படங்களுக்கான தேசிய விருது இது. ஆடு ஜீவிதம் வந்து 2023 டிசம்பர் 31 சென்சார் பண்ணியிருக்காங்க. ரிலீஸு வேணால் 2024 ஆயிருக்குது. ஒரிஜினல் ஆடு ஜீவிதம் ஒரிஜினல் படத்துக்கு தான் தேசிய விருது, டப்பிங் படத்துக்கு கிடையாது. ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் வந்து சென்சார் எந்த வருஷம் செய்யப்பட்டுச்சோ அதுக்கான விருதுகள் தான் அறிவிக்கப்படுது. இது வந்து ஆடு ஜீவிதம் காம்படிஷனில் போன வருஷம் இருந்தது, இப்போ இந்த வருஷம் வந்து 2024க்கானது தான். ஸோ அதுதான். பட் சர்டிஃபிகேட் பேஸ்ட்லாம், ரிலீஸ் டேட் பேஸ்ட் இல்லை. ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கணும் ஆகலை அப்படின்றத பற்றி இதுக்கு தேசிய விருதுக்கு பொருட்டு கிடையாது. அது ரிலீஸ் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம். அது வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டு பெற்றிருக்கணும். இப்போ வந்து 2024 படங்களை இப்போ பார்த்துட்ருக்கோம். 2025 சென்சார் பண்ணது இனிமேல் கால்ஃபர் பண்ணுவாங்க. இந்த வருஷம் கடைசிலையோ இல்லை அடுத்த ஜனவரிலையோ கால்ஃபர் பண்ணுவாங்க. ஏன் இப்படி லேட்டாக போயிட்டுருக்குன்னா கோவிட் டயத்தில் ஒரு பிரேக் வந்தது இல்லையா, அதனால் கொஞ்சம் டிலேவாக போயிட்டுருக்கு. காலப்போக்கில் வந்து அந்தந்த வருஷத்து படத்துங்களை அடுத்த வருஷம் பார்க்குற மாதிரியான சூழ்நிலை நிச்சயமாக ஏற்பட்டுரும். அதனால் இந்த குழப்பங்கள் வரும். இப்போது நீங்கள் கேட்குறீங்களா ஏன் உங்களுக்கு இந்த குழப்பம் வந்துச்சுன்னா, ஏன் ஆடு ஜீவிதம் அப்படின்னு நீங்கள் ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் ரிலீஸை மைண்டில் வச்சுருந்தீங்க. எல்லாருக்குமே அந்த மனப்பாங்க.
ஆனால் தேசிய விருது பெற்ற இயக்குனருக்கு தெரியுமா இல்லையா, சென்சாரை வச்சு தான் கொடுக்குறாங்க, சென்சார் வருடத்தை வச்சு தான். அவரே வந்து சென்சார் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பண்ண படத்துக்கு வந்து அது சொல்கிறாரு இதுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி அதையும் பின்பற்றி நிறைய பேர் இந்த படத்துக்கு ஏன் கொடுக்கல, இந்த படத்துக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. இது எப்படி இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும், அது மாதிரி சில விஷயங்கள் அவங்களால விளக்கம் புரிந்து கொள்ளப்படாத சூழ்நிலை இருக்கும், அல்லது நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலை இருக்கும். அது மாதிரி தான் வந்து இது கட்டமைக்கப்படுதோ. திரும்ப திரும்ப சொல்கிறது இது பின்னாடி வந்து அழுத்தம், இந்த அரசியல் அழுத்தம் அது இருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுலேயும் சரி, சென்சாரில் நான் இருக்கேன், சென்சார்லேயும் கிடையாது, எதுவுமே கிடையாது. மக்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி தூண்டப்பட்டு ஒரு விஷயங்கள் ஒருத்தர் ஒரு இயக்குனர் வந்து இந்த படத்தையும் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த படம் அந்த வருஷம் சென்சாரே இல்லைங்கிறதுலாம் அடுத்து விளக்கம் சொல்கிறதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு 1,00,000 பேர் அந்த டேரக்டருக்கு ஒரு ஃபாலோவராக இருந்துட்டு டக்குன்னு அதுக்கு மேலே கமெண்ட்ஸ் போடும்போது அதுதான் பெரிய பூதாகரமாக தெரிகிற ஒரு விஷயமா மாறுது. அதுதான் எல்லா விஷயத்துலையுமே, சென்சார்லேயும் சரி இதுலேயும் சரி. நார்மலாக ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு கமர்ஷியல் மூவி, ஜனநாயகன் மாதிரியான ஒரு கமர்ஷியல் மூவிக்கு வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது. இதை எப்படி சார்? சர்டிஃபிகேட் வழங்குறதை பற்றி முடிவெடுக்கும்போது எல்லாருமே சர்டிஃபிகேட் வழங்கலான்னு தான் முடிவெடுக்கும். சென்சார் சர்டிஃபிகேட்டு வழங்கலாம் அப்படின்னு முடிவு. என்னெல்லாம் சொல்ல முடியாது. பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான ஒரு படம் தான் கூழாங்கல்ங்கிறது. கணவன் வந்து மனைவி எவ்வளோ ஒரு இதாக சீப்பாக பண்ணுறான் அப்படின்னு. அப்போ வந்து அவன் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அத்தனையும் மண்ணவாரி அரைச்சி சண்டாலா பாவி நாசமாக போயிடுவா அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் வச்சுருந்தேன். இன்ஜினியர், ஏவிஎம் இன்ஜினியர் ரவி சார் வந்து டேரக்டர் சார் இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, சண்டாலா பாவிகளா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை திட்டுறதுக்கு ரொம்ப கோபமாக திட்டுறதுக்கு எங்கள் ஊரில் பயன்படுத்துவோம், அர்த்தம் தெரியாதா அவங்க, சண்டாளன் அப்படின்றது. அது வந்து காடுவெட்டி குரு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அடிப்படையில் பண்ணார். அவருடைய பையன் வந்து எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கை வந்து பொய்யா சித்தரிச்சிருக்காங்க, எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டார். அவங்க எப்படி தான் சார் படத்தை தடுக்கணும்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா